பரலோக ராஜ்யம், பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷன்ல நீங்க இருக்கிறீங்க. இயேசு சிலுவையில் மரித்த போது பிசாசின் ராஜ்யத்தை அழித்து தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார். இந்த ராஜ்யம் என்பது பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷனு. ஒரே கிங் ரெண்டுக்கும் ராஜாவா இருக்கிறனால அங்க எதை சட்டத்தை ரிலீஸ் பண்றாரோ அதே சட்டத்தை இங்கே உங்கள் வாழ்க்கையில ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். இவர்கள் 2 நாள் என்னோடு கூட தங்கியிருந்து புசிப்பதற்கு ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை இப்படி அனுப்பிவிட நான் மனதாய் இல்லை. வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்கள். எவ்வளவு யோசிக்கிறார் பாருங்க. 2 நாள் இருந்துக்கிறான், பாஸ்ட யோசிக்கிறாரு. இப்ப பசியா இருக்கிறான், பிரசன்ட் யோசிக்கிறாரு. அனுப்பிச்சு விட்டா வழியில சோர்ந்துடும். ஃபியூச்சர் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். வந்துட்டீங்கன்னா இந்த செக்குலர் வேர்ல்டுல தேவையான நீங்க எது கிடைக்கும் நினைக்கிறீங்களோ இதெல்லாம் கூட இருக்கணும். அதுதான் கிங்டம் லைஃப். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய வார்த்தை இயக்கப்படுவதற்காக பரலோகம் காத்திருக்கிறது. அது இயக்கப்படும் போது அதற்கு எதிராக கலகம் செய்கிற அத்தனை துரத்தத்தக்கதாய் தேவனுடைய வல்லமை நம்ம சுற்றி இறங்கி. ஹல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 6, 9 அதுக்கு முன்னாடி 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அவர்கள் வரும்போதே நன்றாக கவனிங்க, அவங்க என்ன சாப்பிட்றதுக்கான அப்பத்தை எங்கே கொள்ளலாம் என்று இயேசு கேட்கிறார். ஒருத்தனும் இன்னும் என்ன செய்யல, வந்து பசிக்குதுன்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லை. நோ ப்ரேயர் ரிக்வஸ்ட். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், தேவன் ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை கேட்டுட்டு தான் உங்களுக்கு ஒன்று செய்கிறவர்ன்றது இடம் இங்கே அடியாகுது. இதில் மேத்யூவில் இதோட தெளிவாக இருக்குது. இவர்கள் 2 நாள் என்னோடு கூட தங்கியிருந்து புசிப்பதற்கு ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை இப்படி அனுப்பிவிட நான் மனதாய் இல்லை. வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்கள். எவ்வளவு யோசிக்கிறார் பாருங்க. 2 நாள் இருந்துக்கிறான், பாஸ்ட யோசிக்கிறாரு. இப்ப பசியா இருக்கிறான், பிரசன்ட் யோசிக்கிறாரு. அனுப்பிச்சு விட்டா வழியில சோர்ந்துடும். ஃபியூச்சர் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். உங்க பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையுமே பார்க்கிற தேவன். நீங்க போற வழியில சோர்ந்துருவீங்கன்னு இப்பயே யோசிக்கிறாரா? இது அப்படி இருக்கு. வழியிலே சோர்ந்து போவார்கள். வாசிங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்கள் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். கொஞ்சம் எல்லாம் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்றான் பிலிப்பு. இது ஒரு ரூட்டு. அடுத்த ஒரு ரூட் இருக்கு. வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, அதாவது அந்திரேயா எப்பவுமே the man of the mediator, he is the mediator, the man who connects the both ends. இவன் தான் பேதுருவை கொண்டு வந்து இயேசுட்ட விடுவான். கிரேக்கர்களை கூட்டு வந்து இயேசு நாட்டை விடுவான். அந்த சிறுவனை கொண்டு வந்து இயேசு நாட்டை விடுவான். எல்லா இடத்துலையும் இந்த கனெக்டிங் பாயிண்ட். சிலருக்கு அந்த அனாயிட்டிங் இருக்கும் பாருங்க. நல்ல சோல்ஸை, நல்ல லிங்கை கொண்டு வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல இங்கே ஒரு பையன் இருக்கிறான். ஒரு பையனா இருந்திருக்கான். 25,000 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பையன் அவைலபிளா இருக்கிறான். அவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்குன்னு வந்து உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன்
ஆசீர்வாதமாகவே வந்து நிற்கிறான். டு பி எ பிளெஸிங். அப்போ எல்லாரும் சில்ட்ரன் ஆஃப் காடாக இருக்கும்போது இவன் ஒருத்தன் மட்டும் பார்ட்னர் ஆஃப் காடாக மாறிட்டான், தேவனுடைய பங்காளராக மாறிட்டான். இப்போ தேவனும் அவனும் இணைந்து 25,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரே ஒரு மனிதனுடைய ஒரு பையனுடைய உதவி தேவனுடைய வல்லமையோடு இணைந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு போஷிக்கக்கூடியதாய் மாற்றுகிறது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய கரம் தேவனோடு இணைகிறதோ, தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைகிறதோ, அப்பொழுதெல்லாம் அதை கொண்டு ஏராளமானவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகவே ராஜ்யத்தில் உங்கள் கரங்களை இணைக்கும் போது ஒன்று புரிஞ்சுக்காங்க. இப்போ ஒரு பெரிய பில்டிங் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கேம்ப் சைட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அந்த கேம்ப் சைட் மூலமாக எத்தனை லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள், தட்ஸ் த மேட்டர். ஆனால் அது எல்லாமே யாரோ ஒரு சிலருடைய இன்வால்மெண்ட்டில் மட்டும்தான் நடந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், ஒரு 400 பேர் இங்கே உட்காந்துருக்குறோம். இந்த 400 பேர் மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து ஒரு 10,000 12,000 நம்பர்ஸ் எவ்ரி வீக் தே ஆர் பீயிங் பிளெஸ்ட். ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து இதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுருப்பார், கனெக்ட் ஆகிருப்பார். அதனுடைய விளைவு பாருங்கள் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதம் ஆகிட்டே தான் இருக்குது. நண்புக்குரியவர்களே, இது வந்து கிங்டம் பில்ட் பண்ணுறதுக்கு ஜனங்கள் கொடுக்கப்படுகிற வாய்ப்பே ஒழிய விசுவாசம் அந்த இடத்துல வந்து நிற்பதல்ல. விசுவாசம் என்ன தெரியுமா? இங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஆமென். அவன் ஒருத்தன் சொல்கிறான், இங்கே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னால என்ன அர்த்தம்னா அவன் ஃபெய்த்தில் பேசுகிறான்னு அர்த்தம். நானும் அந்த ஒருவனாக இருக்க விரும்புகிறேன். ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்க, நான் சின்ன வயசில் யோசிச்சிருக்கேன், வந்து இப்பவும் நான் யோசிக்கிறேன், தேசங்களுக்கு கடன் தரணும். நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லவா, என் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டை நான் ஒரு ஆளாக முடிப்பேன். தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு முடிவு யாராச்சும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைப்பார். நான் உங்களை ராஜாக்களாய் உருவாக்க விரும்புகிறேன். இந்த ப்ராஜெக்ட் நான் பேசலை, ஃப்யூச்சரில் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, காட்ஸ் ப்ராஜெக்ட். உங்கள் மனசில் ஒரு வைராக்கியம், ஒரு ஆசை இருக்கும். என்ன தெரியுமா, ஒரு ப்ராஜெக்ட் நானே ஒரே ஆளாக முடிக்கின்றான் கையத்தட்டு. அப்படி நினச்ச அந்த இடத்துல உட்கார வைப்பார். என் சின்ன வயசுலேருந்து வந்து தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அது என்னுடைய தீராத ஆசை. இப்போ பாருங்கள், அதனுடைய வேலைகள் வந்து அப்படியே அந்த துளிர் விடுது. இப்போ போகிறோம், கண்ட்ரிஸ்க்கு போகிறோம், லேக்ஸ் மில்லியன்ஸ் செலவழிக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் வந்து அதனுடைய துவக்க புள்ளி என்னுடைய பெயருக்கு. ஆமென் சொல்லுங்கள். என்னுடைய பெயரில், என் பெயரில் நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு ஃபுல் ப்ராஜெக்டை நான் எடுத்து பண்ணுவேன். ஆமென், ஆமாம். இயேசு நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அந்த உயர்ந்த மனநிலைக்கு உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். நீங்கள் என்னைக்கு வேணாலும் அதை செய்யுங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து முதல் உட்காருங்க. ஒரு வீடை வாங்குறமோ இல்லையா, முதல் அந்த வீடை பார்க்கணும், அந்த வீடை பார்க்கணும், ரேட்டு பேசணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் அப்புறம் தான் நீ வாங்கவே என்ன செய்வ, மனநிலை வரும். முதலாவது மனநிலை அந்த 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 பவுண்டரியை உடைச்சி வெளியே வரணும். இயேசு நாமத்தில் அந்த வெளியே கொண்டு வருவதான் தேவனுடைய வார்த்தையின் வேலை. உங்கள் மனநிலை வெளியே வருவதாக இயேசு நாமத்தில் ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ தொடர்ந்து நாம் ராஜ்யத்தை குறித்து தியானித்துக் கொண்டு வருவோம். ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாரும் சொல்லுவோம். அந்த கீவேர்டை வாசித்து நாம் கடந்து சொல்லுவோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமென், 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 ஆமென். ராஜ்யத்தின் மனநிலை என்று ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை பல விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தோம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று இயேசு சொன்னார். ராஜ்யத்தை குறித்து எதற்காக அவர் பேச வேண்டும்? தேவன் பரலோகத்தை குறித்து பேசியதை விட பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசியது அதிகம். பரலோகம் என்பது நீங்கள் செத்த பிறகு போகிறது, பரலோக ராஜ்யம் என்பது நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அனுபவிப்பது. த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹெவன். ஸோ பரலோக ராஜ்யம், பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. இயேசு சிலுவையில் மரித்த போது பிசாசின் ராஜ்யத்தை அழித்து தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்தார். இந்த ராஜ்யம் என்பது பரலோகத்துடைய எக்ஸ்டென்ஷனு. ஒரே கிங்கு 2க்கும் ராஜாவாக இருக்கிறனால அங்கே எதை சட்டத்தை ரிலீஸ் பண்ணுறாரோ அதே சட்டத்தை இங்கே உங்கள் வாழ்க்கைக்குள்ள ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். இந்த உலகத்திலிருந்து பரலோகத்தின் ஸ்டாண்டர்டில் ஒரு வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதற்காகத்தான் அவர் அவ்வளவு காரியங்களை செய்தார். அதற்காகத்தான் அவர் தன்னுடைய முழு ஜீவனையும் சிலுவையிலே கொடுத்து இந்த பூமியில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கல்ல, பரலோக தரத்திலே ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த பூமியிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்.
ஸோ இயேசு சிலுவையிலே மரித்ததன் நோக்கம் என்னவென்றால், நான் பரலோக ஸ்டாண்டர்ட்ல ஒரு லைஃப் இந்த பூமியிலே நான் வாழ வேண்டும் என்பதுதான். கர்த்தர் மனக்கண்களை திறப்பாராக. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் உங்களுடைய ஜீவனுக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். செய்திகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி வந்துகிட்டு இருக்குன்னா, கர்த்தர் உன்னை உடுத்துவிப்பார், கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு, போஷிப்பாரு என்று இந்த உலகத்தின் தேவைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட்லயே எல்லா செய்தியும் போயிட்டு இருக்கு. இட்ஸ் என்ன சொல்ல ஒரு பெரிய டிசீவிங், பிசாசோட டிசீவிங் சபைக்குள்ள உலகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய செய்திகள் பேசப்படுகிறது. மக்களும் மாம்சத்தில் இருக்கிறவன் இந்த உலகத்தின் தேவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா என்ன செய்யறான், ஓடுறான். அவனை கன்சோலிங்கான பேச்சு, கன்சோலிங்கான வார்த்தையில் தேவன் சொல்றார், இதெல்லாம் உனக்கு தேவைதான்பா, ஆனா இதை தேடாத, நீ தேட வேண்டியது ஒண்ணு, வேற ஒண்ணு இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடுவாயானால், அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வாயானால், அந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்வாயானால், அந்த ராஜ்யத்தின் மனநிலையை நீ வாழ்வாயானால், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட ஆமென். சோ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த செக்குலர் வேர்ல்டுல தேவையான நீங்க எது கிடைக்கும் நினைக்கிறீங்களோ இதெல்லாம் கூட இருக்குமா, அதுதான் கிங்டம் லைஃப். அப்ப நீங்க எதை தேடணும், ராஜ்யத்தை தேடணும். ராஜ்யத்தை தேடும்போது இந்த வித வாழ்க்கை தானாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம செய்யற பெரிய தவறு என்னவென்றால், ராஜ்யத்தை குறித்த தேவைகளை தேடாமல் ராஜ்யத்துடைய லீஸ்ட் லெவல் ஆஃப் பிளெஸிங்கை நம்ம பெருசா பேசிட்டு இருக்கிறோம். தேடுவது என்ன, எதை நீங்க தொலைச்சிங்களோ அதை தான் தேடுவீங்க. அப்ப தேடுங்கள்ல இருந்து ஏற்கனவே உங்க லைஃப்ல உங்களுடைய வாழ்க்கையில அது இருந்திருக்க வேண்டியது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில இருந்தது, அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை மறுபடியும் அதை நம்ம என்ன செய்யறோம், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீங்க சொன்னார். ஆகவே ராஜ்யத்தை குறித்த மனநிலை இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது தான் நீங்க இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையும் பிதாவாகிய தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவையும் நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். ஒரு நூற்றுக்கு அதிபதி இருந்தான், அவனுக்கு ராஜ்யம்னா என்னன்னு தெரியும். நேற்று பேசிக்கிட்டு இருந்தப்ப எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. நூற்றுக்கு அதிபதி அவனுக்கு கிங்னா என்னன்னு தெரியும், ஹையர் ரேங்க்னா என்ன தெரியும், அஃபீஷியல் அந்த அத்தாரிட்டினா என்னன்னு தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சனால இயேசுட்டவன் பேசும்போது சொல்றான், நீங்க வரவே வேணாம் சார், நான் ஒரு சாதாரண நூற்றுக்கு அதிபதி. ராஜ்யத்தை குறித்து அறிவை பாருங்க அவனுக்கு. நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான். சாதாரண எனக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா, கிங்டம் நாலேஜ் சொல்றான், எனக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னா நீங்க எவ்வளவு பெரிய ராஜா. இதுக்குதான் சொல்றது கிங்டம் மனநிலை தான். ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கு அந்த அறிவு இருந்தனால நீங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், எங்க சீசர் சொன்னாலே அடிச்சு தகர்க்கிறோம், நாங்க நாட்டையே கைப்பற்றிடுறோம், நீங்க ராஜாதி ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த விசுவாசம் இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இந்த விசுவாசத்தை நான் பார்க்கலன்றாரு. இந்த ஃபெய்த் எப்படி தெரியுமா வந்துச்சு, அவனுக்கு கிங்டம்னா என்னன்னு தெரியும், கிங்ஷிப்னா என்னன்னு தெரியும், அத்தாரிட்டினா என்னன்னு தெரியும், பவர்னா கையே. ஆமென். அப்ப ராஜாவை தெரியும்னா ராஜ்யம்னா என்னன்னு தெரியணும், உனக்கு பவர்னா என்னன்னு தெரியணும், வேர்டுனா என்னன்னு தெரியணும், கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு தெரியணும். இதெல்லாம் தெரியும் போதுதான் அந்த மனநிலை உங்களுக்கு தேவனுடைய வல்லமை உங்களுக்கு காட்டுகிறது. அதனால தேவன் 40 நாள் அளவும் தன்னுடைய சீசர்களுக்கு ராஜ்யத்தை பத்தியே பேசினார். இப்ப நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்து இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆமென். நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளாகத்தான் இருக்கிறீர்கள். இந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்தும் ராஜ்யத்தோட வாழ்க்கை எப்ப நம்ம வாழ ஆரம்பிப்போம்னா, எந்த அளவிற்கு ராஜ்யத்துடைய உரிமைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பதான் அது ஆபரேட் ஆகும். The more you understand the rights of the kingdom life, the more you will operate in kingdom world.
நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களையும் ரைட்ஸையும் குடியுரிமைகளையும் எந்த அளவு புரிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் அது செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ப நாலேஜ் இல்லாதப்ப நம்ம அதை ஆப்ரேட் பண்ண மாட்டோம். உங்க கையில் ரிமோட் இருக்கு, முன்னாடி படம் ஓடிட்டு இருக்கு, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு படம் ஓடிட்டு இருக்கு, பக்கத்தில் ரிமோட் இருக்கு, நீங்க திரும்பி சொல்றியே என்ன இந்த படத்தை வேற படத்தை மாத்து எப்படி ஆகில் நீ படத்தை மாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன் அவன் சொல்ல ரிமோட் ஒன்று தான்டா இருக்கு. நம்ம எல்லாம் ரிமோட்டை கையில் வச்சுட்டு தேவன்ட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ரிமோட் கையில் இருக்குதோ இல்லையோ, இதனுடைய யூஸ் எனக்கு தெரியாத வரைக்கும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க கிங்டம்குள்ள இருக்கிறீங்க. இப்ப இந்த கிங்டமுடைய உங்களுக்கு இருக்கிற உரிமைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும். பைபிள் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, கொலோசியர் நினைக்கிறேன் 1ஆம் அதிகாரம், அந்த கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பேலன்ஸ் செய்கிறதாய் இருக்கிறது. எப்ப அந்த பவர் ரிலீஸ் ஆகுதான், வாசிமா கொலோசியர் 1:6 வாசிங்க. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். தேவ கிருபைன்னு என்ன? இலவசமாய் உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்படுவது. தேவ கிருபையை சத்தியத்தின்படி according to the word of God, சத்தியத்தின்படி, not by imagination, dreams. அதாவது நீங்களா ஒன்னு யோசிச்சுட்டு இப்படி எல்லாம் கிருபை இருக்குன்னு, according to the word of God, வேர்ட் இப்படி சொல்லுது. அப்ப என் வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கணும். சத்தியத்தின்படி கிருபையை, எல்லாம் சொல்லுங்க, சத்தியத்தின்படி கிருபையிலே பலப்படு. எஸ்டாப்ளிஷ் இன் கிரேஸ். கிருபையில வாழ்வது வேற, கிருபையில எஸ்டாப்ளிஷ் ஆகிறது வேற. எஸ்டாப்ளிஷ்னா அக்கார்டிங் டு தி வேர்ட், பைபிள் இப்படி சொல்லுது. ஆகவே என் வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் கிரேஸை பத்தி உங்கள்ட்ட பேசுறேன், கிங்கோடைய வெற்றியை பத்தி பேசுறேன் இன்னைக்கு இந்த கிங்டம்ல. அப்ப அக்கார்டிங் டு தி வேர்ட் நான் நீதிமான் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நீ வரீங்களா, இப்ப நீங்க கன்ஸ்ட்ரக்டிவான நீதிமானா மாறுறீங்க. அப்ப சத்தியத்தின்படி நீங்கள் கிருபையை அறிந்து கொண்ட நாள் முதல், அதுதான் ஏப்ரல் 1ஆம் தேதியா, மே 1ஆம் தேதியா, ஜூன் 1ஆம் தேதியா, எப்ப இருந்து ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இல்ல. ஜனவரி 1ஆம் தேதி நீங்க அறிந்து கொள்ளாம இருக்கலாம், அது ஆபரேட் ஆகாது. ஆனா அக்டோபர் 1ஆம் தேதி தேவன் வருஷத்தின் மத்தியில தான் கிரியை உயிர்ப்பிக்கிறாராம். அப்ப 1ஆம் தேதியில இருந்து அது ஆபரேட் ஆகல. நீ என்னைக்கு அந்த சத்தியத்தை நீ புரிந்து கொள்ளுகிறாயோ, அறிந்து கொண்ட அந்த நாள் முதல் அது உங்களுக்குள்ளும். அப்ப இன்னைக்கு நீங்க இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னையில இருந்து வேலை பார்க்கும். அதனால இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் சிலுவையிலே விடுதலையாக்கினார். குமாரன் சிலுவையிலே விடுதலை ஆக்கினார் என்கிற சத்தியத்தை நான் அறியும் போது சத்தியம் என்னை விடுதலை ஆக்குகிறது. நான் சொல்றேன், நல்லா புரியுதா உங்களுக்கு? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு இன்சிடென்ட் நேத்தே முடிஞ்சிருச்சு, ஆனா நாலேஜ் எனக்கு லேட்டா தான் வருது. அப்ப இன்சிடென்ட் முடிஞ்ச அன்னைக்கு நான் விடுதலை ஆயிட்டேன் சட்டப்படி. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு தான் நான் தர்மப்படி என்ன செய்றேன், விடுதலை ஆகிறேன். தர்மப்படின்ற விட the manifestation of the deliverance வெளியே வருது. அறிந்து கொண்ட நாள் முதல், எல்லாம் சொல்லுங்க, அது உங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறது. ஓகே, திரும்ப நம்ம வாசிப்போம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இயேசு கிறிஸ்து பேசின எல்லாமே கிங்டம் பற்றி. நான் ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரமா 3ஆம் வசனம் வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. தயவு செய்து எல்லாரும் நன்றாக கவனியுங்கள். கிருபை என்பது அஸ்திவாரம், ராஜ்யம் என்பது அதன் மீது கட்டப்படுகிற கட்டிடம். அஸ்திவாரம் போடப்பட்டது நோக்கம் என்ன? கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்பதுதான். கட்டடமே கட்டாம அஸ்திவாரத்தை போடுவதற்கு அஸ்திவாரம் போடப்படவில்லை. கிறிஸ்து முடிச்சது காரணமே உங்க மேல கிங்டம் லைஃப், அந்த கிங்டம் ஸ்டாண்டர்ட் லைஃப் உங்க மேல எழும்ப வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்துல தான் கிறிஸ்து முடித்த அந்த கிருபை என்கிற அஸ்திவாரம் போடப்பட்டது. இப்பொழுது உங்கள் மீது, அந்த அஸ்திவாரத்தின் மீது ராஜ்யம் என்கிற கட்டடம் உங்கள் வாழ்க்கையில கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது.
ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல பவுல் சொல்கிறான், நான் அதன் மீது கட்டினேன், ஆனால் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவே. என் அன்புக்குரியவர்களே, இந்த ராஜ்யத்தை இயேசு எதை பேசினாரு? தயவுசெய்து எல்லாம் கவனிங்க. எதை பேசினார்? வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி. எங்க கோடு போடணும் நீங்க? தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி. எத்தனை நாள் பேசினாரா? ஆமா, 3 நாள் செமினார் நீங்க பார்த்திருக்கிறீங்க, 7 days செமினார் பார்த்திருக்கீங்க, 10 days கோர்ஸ் பார்த்திருக்கிறீங்க. இங்க 40 days ஒரே சப்ஜெக்ட். கையை தட்டுங்க. ராஜ்யம் எனக்குள்ள ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு 40 days. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி 40 நாளும் பேசி. வாசிங்க. அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே ஆமென் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென் ஆமென் ஆமென். ராஜ்யத்தை குறித்த பார்வையை செய்தார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும். எத்தனை மாசம்? இயேசு கிறிஸ்து 40 days பேசினாரு, பவுல் 90 days, 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு 3 months. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே, அற்புதம் எனக்காக செய்பவர், ஆமென், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். ஆமென். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். 3 மாதம் அளவும் ராஜ்யத்துக்குரியவைகளே பேசினாய். நல்லா நீங்க கவனிங்க. the whole bible crucified Christ பேசுது, kingdom of God. crucified Christ, kingdom of God. அப்ப என்ன? இந்த உலகத்தோட வர்ணத்தை மாத்தியே ஆகணும்ன்ற முடிவில் இருந்திருக்கிறாங்க. அந்த 12 பேர், 70 பேர், 120 பேரும் இந்த உலகத்தை வேற பெயிண்ட் அடிச்சு ஆகணும்ன்ற வெறியில் இருந்திருக்கிறாங்க. ஆகையால் தான் அவனை பார்க்கும்போது சொல்றாங்க, இதோ உலகத்தை தலையிலாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்க போனாலும் அங்க ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு அவங்க போவாங்க. மெலிட்டா தீவுக்கு போனா உடனே அங்க இருக்கிறவங்க சுத்தத்துக்கு சுகப்படுத்திட்டு அப்படிதான் அந்த தீவை விட்டு வெளியே வருவாங்க. அடுத்து அந்த தீவுக்கு போறவங்க தெரியும், என்ன அது எல்லாம் மாறி இருக்கு. பவுல்னு ஒருத்தர் வந்தார் சார், ஜான் வெஸ்லி. அவர் பிரசங்கம் பண்ணின நகரங்களிலே மிகப்பெரிய மாற்றம் இருந்துச்சான். நான் ஜான் வெஸ்லி செத்து 30 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்தானா, வந்துட்டு அவன் தண்ணி அடிக்கணும்ட்டு ஏதாச்சும் ஒயின் ஷாப் இருக்கான்னு தேடிட்டே இருந்திருக்கிறான். குதிரையில தேடினவன் கடைசிவரை கிடைக்கலன்னு உடனே ஒருத்தனை கூப்பிட்டு, வாப்பா, இது இவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்கு, ஒரு ஒயின் ஷாப் கூட இல்லையா அப்படின்னு கேட்டானா. உடனே அவன் தொப்பி போட்டிருந்தேன், இப்படி கலட்டி இப்படி அந்த தொப்பியை எடுத்துட்டு குனிஞ்சு சொன்னானா, 50 வருடங்களுக்கு முன்பாக ஜான் வெஸ்லி ஒருத்தர் எங்கள் ஊருக்கு வந்தார் அப்படின்ட்டு போயிட்டானா. அவ்வளோதான் சொன்னது. அவர் வந்துட்டு போனாரு, அதனால எங்க தெருநாள் கிடைக்காது. அந்த பவுல் போன இடத்துல எல்லாம் அந்த ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த நாளிலே, இந்த நாட்களிலே கர்த்தர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாராக. ஆமென். 3 மாதம் அளவும் பேசினான். அடுத்து 20-25 வருஷமா சீக்கிரம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை கடைசியா ஃபேர்வெல் அவன் போறான். இனிமே நீ எங்க முகத்தை பார்க்க மாட்டப்பா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டு போறான்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இனிமே நீங்க முகத்தை பார்க்க மாட்டீங்க. நீங்களாம் யார் என்றதை எப்படி சொல்றானா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பேசினவைகளை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும். ராஜ்யம் எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யம். வரும்போது எனக்காக தேவன் அற்புதங்களை செய்வார். என் வாழ்க்கை அதிசயமா தான் இருக்கும். நான் விசித்திர வினோதமாகத்தான் இந்த பூமியில இருப்பேன். கையை தட்டுவது அவருக்கு. ஆமென். இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு சம்பவிப்பது எனக்கு சம்பவிக்காது. மற்றவர்களுக்கு சம்பவியாத நன்மைகள் எனக்கு சம்பவிக்கும். யாருக்கும் திறக்காத கதவுகள் எனக்கு திறக்கும். ஏனென்றால் நான் ராஜ்யத்தின் புத்திரன்.